இன்னொரு தடவை நீ என்ன பார்க்க வந்த, என் சாவுக்கு நீ தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சு ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிப்பேன். டைம் முடிஞ்சு போச்சு, போங்க எல்லாரும் போங்க போங்க. பாவம், அவன் என்ன பண்ணுவா? அப்படியா? அப்படியே சொன்ன என் பிள்ளை. ஆமாமா, அவளை அடிக்காத குறையா பேசி அனுப்பிச்சிருக்கான் தம்பி. நான் கூட கொஞ்சம் கவலையா தான் இருந்தேன், அந்த காஞ்சனா ஏதாவது பேசி தம்பி மனசை கலைச்சிருவாளோன்னு. ஆனா அவன் எனக்கு மேல தெளிவா இருக்கான். அவனை ஒன்னும் பண்ண முடியாது. அவன் இனிமேல் ரமேஷை பார்க்க முடியாதுமா, அப்படி ஒரு செக் வச்சிருக்கான். இப்பதான் எனக்கு இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. அவ விரிச்ச வரையில விழுந்துட்டான்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன்ப்பா. நல்ல வேளை அவனுக்கு நீ புத்திமதி சொல்லி நல்ல வழி கொண்டு வந்துட்ட. காணாம போன புள்ள திரும்ப கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த ராஜா பாயசம். என்னம்மா விஷயம் தெரிஞ்சு முன்னாடியே வச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உன் பொண்ணு எனக்கு அவல் பாயசம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. டியூஷன் போகும்போது கூட குடிச்சிட்டு தான் போனா. வந்து குடிப்பா பாரு. அம்மா, புருஷன் சந்தோஷத்துல பொண்டாட்டிக்கு பங்கு இருக்கு, அவளுக்கு ஒரு டம்ளர் கொடு. என்னடா, அவளுக்கு என்ன குடுக்காமல இருக்க போறேன்? எனக்கு வேண்டாம் த. ஏமா, அவல் பாயசம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்போ பிடிச்ச விஷயங்கள் எப்பயும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு என்னமோ முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் வர வர பிடிக்காம போகுது. இன்னைக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காம போகலாம். என்னடி அவள் பாயசம் சாப்பிடுனா என்னமோ தத்துவம் பேசிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா முதல்ல என்ன பிடிச்சது, இப்ப என்னமோ பிடிக்காத மாதிரி சொல்ற. நீங்க எல்லாத்துக்கும் தப்பாவே அர்த்தம் பண்ணிக்கிறீங்க. நான் சொன்னது வேற. நீங்க எல்லாத்தையும் குதிரக்கமா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என்னம்மா சாப்பிடாம எந்திரிச்சு போற? எனக்கு பிடிக்கல த. யார் அவ சந்தோஷமா சாப்பிடறத விட்டுட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கா? குடுமா, அந்த பாயசத்தையும் நானே சாப்பிடுறேன். ஹலோ, வாங்க கீதா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? நான் இப்போதான் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு எதிரில் வந்து நிற்கிறீங்க. நம்ம 2 பேரோட வேவ் லெங்த் எப்படி ஒத்து போகுது பார்த்தீங்களா? வாங்க உட்காருங்க. இல்லை சார், வந்து இவ்வளவு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க, நிற்கக்கூடாது, உட்காருங்க. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா... ஆமாம், என்னாச்சு? ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க? இல்லை சார், அது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், முடியல. வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னா இடமும் தெரியல. ஏங்க இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்க? பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பழைய மெருகே இல்லையே. எப்படி பளிச்சுன்னு இருப்பீங்க? நம்ம கீதாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சார், நான் என்ன சொல்றதுனால ஒன்றும் அவசரம் இல்லை. நாம எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்கோம். நிதானமா பேசுவோம். முதல்ல உடம்ப கவனிங்க. இது உங்களுக்காகவே வாங்கி வச்சிருக்கேன், இந்தாங்க. எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? ஏங்க, வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் பழைய கீதா ஆக முடியும். பழம் நிறைய சேர்த்துக்குங்க, இதில் எல்லா வைட்டமினும் இருக்குது. பாலில் கலந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் லைஃபு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன எதுக்கு வேத்து மனுஷனாக நினைக்கிறீங்க? மறைக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப இழைச்சிட்டீங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பார்த்தீங்களா,
எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கிறதே இந்த குணம்தான். எத்தனை கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கார பற்றியும் வீட்டை பற்றியும் வெளியில் குறை சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்க. ரொம்ப கொடுத்து வச்சவருங்க உங்கள் ஹஸ்பண்டு. இதை வேற பொண்ணுங்க கிட்ட கேட்டிருந்தேன்னு வைங்க, அவ்வளவுதான், அவங்க மொத்த குடும்ப கதையும் கொட்டி தீர்த்திருப்பாங்க. இதை பிடிங்க பிடிங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பொண்ணுங்க அப்படி இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நானும் எத்தனையோ தடவை உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார், நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ எதுவாக இருந்தாலும் அதுக்கு இப்போ அவசரம் இல்லை. நான் வரேன் சார். சரிங்க கீதா, ஒரு நிமிஷம். நான் கொடுத்ததை மறந்துட்டு போறீங்க. இந்தாங்க. அக்கா. யாரு, கீதாவா? வேலைக்கு போயிட்டு வரியா? ஆமாக்கா. நான் தான் ஒரு வாரமா வேலைக்கு வரல. ஏன், உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கு ஒர்க் ஷாப்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கேன். ஐயோ, இப்போ அவர் எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, ரயில்வே ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். ஐசிஎஃப்ல வேலை பாக்குறதுனால அந்த செலவில்ல. வைத்தியம் மட்டும்தான் பாப்பாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் நம்ம தானே வாங்கி ஆகணும். டாக்டர் என்னக்கா சொல்றாரு? சத்தான ஆகாரம் கொடுக்கணுமா? இதுல எல்லா வைட்டமினும் இருக்கு. பால்ல கலந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அக்கா, நீங்க தப்பா நினைக்கலனா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அவர் தங்கச்சி கொடுத்தான்னு சொல்லுங்க. உனக்கே உடம்பு சரியில்லை, என் கஷ்டத்தை கேட்ட உடனே என்கிட்ட குடுக்குறியேம்மா? வேண்டாம், இங்க வச்சிங்க பாருங்க, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க கொண்டு சொன்னா போய் கேளு. புடிங்கன்னு சொல்றேன்ல. இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. வேலைக்கு வரலன்னா கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க கூடவே இருந்து அவர் நல்லபடியா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப போயிட்டு நன்றி. வாங்க. ம். சார், எப்படியோ கீதாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. யோ, இப்போ எதுக்கே வந்த நீ? ஏன் சார், கனவை நான் கலைச்சிட்டேனா? ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்து வளர்க்குறீங்க போல இருக்கு. யோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? எதுக்கு சார் என்கிட்ட மறைக்கிறீங்க? அனாவசியமா எதுவும் பேசாதயா. முதல்ல இங்கிருந்து போ. போய் என்ன வேலையோ அதை பாரு. இதை விட எனக்கு வேற என்ன சார் வேலை இருக்கு? டேய், அடிச்சு பல்லுகள்லாம் பேத்துருவேன். போயா. போறேன் சார், நீங்க சந்தோஷமா இருங்க. டேய், போன்றேன்ல. போறேன். தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு பேச்ச பாரு பேச்ச. அக்கா. வாமா கீதா. என்னக்கா சாயந்தரம் துணி துவைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது, 2 நாளா துணி துவைக்கல. அலுப்பா பார்க்காம துவைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அலுப்பா இருந்தது, அதனாலதான் வேலைக்கு கூட வரலம்மா. ஒரு நிமிஷம் உட்காரு, துவைச்சிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்க்கா. உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயமா, சொல்லு. என் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நிறைய சம்பளம். கம்பெனில பைக் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு கீதா. நீ பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. அவர் இனிமே என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாருக்கா. இனிமே எதுக்கு கஷ்டப்படணும்? மகாராணி மாதிரி வீட்ல இருந்துக்க, அவரையும் கவனிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அதுக்காக மட்டும் நான் இந்த வேலையை விடலக்கா. இன்னும் கொஞ்ச நாள் என் புருஷனுக்கு வேலை கிடைக்காம இருந்திருந்தா கூட நான் இந்த வேலையை விட்டுடலான்னு தான் நினைச்சேன். ஏன்? அந்த சூப்பர்வைசர் தொல்லை தாங்கலக்கா. அவ உத்து உத்து பாக்குறப்பெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. வலிய வலிய வந்து பேசுறதும் அடிக்கடி பல்ல காட்டி சிரிக்கிறதும் அப்படியே பத்திக்கிட்டு வரும். அந்த ஆளு பேச்சே சரி கிடையாதுக்கா. ஜாட ஜாடியா பேசுறான். இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் தான் சூப்பர்வைசரா இருந்தாரு. அவரை வேற ஃபேக்டரிக்கு மாத்திட்டு முதலாளிக்கு வேண்டியவர்னு இவரை சூப்பர்வைசரா போட்டாங்க. உங்ககிட்ட ஓவரா நடந்துக்கிறாருன்னு ஃபேக்டரியில உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நான் என்னக்கா பண்றது? விலைக்கு போனா கூட அந்த ஆள் விட மாட்டேங்கிறான். முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடலாம், ஆனா நான் மறுநாள் வேலைக்கு வரணுமேனு தான் பயந்தேன். இனிமே அதை பத்தி ஏன் நினைக்கிற? பீட ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்க. நல்ல நேரம்தான், உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த நல்ல நேரம் வர வரைக்கும் நாங்க நல்லபடியா சாப்பிட்டதுக்கு நீங்க தான்க்கா காரணம். நான் என்னம்மா பெருசா செஞ்சேன்? மனுஷனா பிறந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். உங்களால தான்க்கா எனக்கு இந்த வேலையே கிடைச்சது.
அதனால தானே என் குடும்பத்தையே ஓட்ட முடிஞ்சது. எதுவும் நடக்க வேண்டிய நேரத்துல தானே நடக்கும். நம்மளாலதான் நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நேரம் நல்லா இருந்தா நல்லது நடக்கும். கெட்ட நேரமா இருந்தா மொட்டை மாடியில நின்னா கூட செத்த நாயி ஏறி வந்து கடிக்கும். வேலைக்கு போறப்ப சூப்பர்வைசர்னு ஒருத்தன் தொல்லை கொடுத்தான். அவங்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுல்ல. வேலைக்கு போனது கெட்ட நேரம், விடுதலை கிடைச்சது நல்ல நேரம்னு நினைச்சுக்க. சரி, முதலாளி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இதோ பாரு கீதா, வேலையை விட்டுட்டோமேனு என்னையெல்லாம் மறந்துடாத. அக்கா, என்ன பேச்சு பேசுறீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களை மறந்தா போற வழிக்கு எனக்கு போஜனம் கூட கிடைக்காது. நான் இங்க வந்ததே உங்களுக்கு நன்றி சொல்லதான். நன்றி எல்லாம் எதுக்குமா? நல்லா இருந்தா கண்ணுக்கு அழகு. நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். உடம்ப பாத்துக்கமா. அப்ப நான் வரேன்க்கா. இருமா, நல்ல செய்தி சொல்ல வந்திருக்க. இருந்து காஃபி சாப்பிட்டுட்டு போ. இரு வரேன். என்னங்க, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னீங்களா? சீக்கிரம் வாங்க, கற்பூரம் ஏத்த போறேன். ஏதோ வந்துட்டு இருக்கேன். நீ உடம்ப பாத்துக்கம்மா. நீங்க முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. கண்ட தண்ணியை குடிக்காதீங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. அப்புறம் மினரல் வாட்டர் வாங்கி குடிங்க, அதுலயும் சீரகத்தை போட்டு குடிங்க. சரியா? ஐயா சரி. என்னப்பா? அம்மா, மோட்டர் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டேன். டிரைவர் வந்தாச்சா? வந்தாச்சுமா. கார் ரெடியா? ரெடியா இருக்குமா? சரி, நீ போ. சரிம்மா. இந்த கல்யாணிய வேற இன்னும் காணோம். வருவாமா, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உடம்பு பத்திரமா பாத்துக்க. சரி, நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. சரிங்க. நான் வரேன். சொன்னதை மறந்துடாத. சரிங்க. பத்ரம், டிரைவர் பார்த்து கூட்டு போப்பா. நான் வரேன். வீட்டோட ஏறா. என்ன கல்யாணி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடக்கூடாது? ஏன், என்னாச்சு? எங்க வீட்டுக்கார உனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். இப்பதான் கிளம்பி போறாரு. சரி, உள்ள வா. உட்கார் கல்யாணி. நீ வேலைக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது. உன்னை எப்படியாவது என் ஹஸ்பண்ட் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு பாக்குறேன். நடக்கவே மாட்டேங்குது. இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஓடிட்டு இருக்காரு. ஐயோ, தெரியாம போயிடுது. தெரிஞ்சிருந்தா நான் சீக்கிரம் வந்திருப்பேனே. உங்க ஆத்துக்கார் எப்போ வந்தார்? நேத்து நீ வேலையை முடிச்சுட்டு போன அப்புறம் வந்தாரு. கோயம்புத்தூர்ல எக்ஸிபிஷன்ல ஏதோ ஸ்டால் போட்டிருக்காராம். சோ அந்த வேலைக்காக அவசரமா புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. நான் ஒரு மடச்சி எப்பவுமே முன்னாடியே வந்து நிக்கிறவ இன்னைக்குன்னு பார்த்து லேட்டா வந்துட்டேன். செத்த நாழி காஞ்சனாவோட பேசிட்டு இருந்தனோ இல்லையோ, அதுல டைம் போறதே தெரியாம போயிடுது. சரி, உங்க ஆத்துக்கார் எப்படி? பாக்குறதுக்கு நன்னா இருப்பாரா? பிடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி முழுன்னு குண்டா இருப்பாரு. ஆத்துக்கார பத்தி கேட்டதும் முகத்துல சந்தோஷத்தை பாரு. சரி சரி, வா உள்ள போய் பேசலாம். இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இருக்கு, வந்ததுக்கு நன்னா சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்துட்டு போறேன். வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? வா வரேன். என்னுடைய பிரீஃப் கேஸை வீட்டில் விட்டேன்னு நினைக்கிறேன். அதனால போய் எடுத்துட்டு வந்துடுவோம். கொஞ்சம் வண்டி எப்படி திருப்பு. வாணி, இப்ப வேலை ஒண்ணும் இல்லையே? எதுவும் இல்ல. காஞ்சனா ரேஷன் கார்டு மாத்தணும்னு சொன்னா. நான் சித்த போயிட்டு வந்துட்டா. தாராளமா போயிட்டு வா. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அவளும் பாவம் தனியா தானே இருக்கா. போயிட்டு வா.
கல்யாணியா? இந்த பாக்கியம் எனக்கு எப்பவுமே கிடைக்குமா? இதுல என்ன சந்தேகம் கல்யாணி? எனக்கு நீ உனக்கு நாங்கிறது பகவான் போட்ட முடிச்சு. சிவமணின்னு ஒருத்தனும் கல்யாணின்னு ஒருத்தியும் ஆனதாண்ட ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்து வளர்ந்து ஒருத்தர் சந்திச்சு மனசு ஒத்து போய் நெருங்கி பழகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். நெருங்கி பழகணும்னு மட்டும்தான் எழுதியிருக்கானா? நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு எழுதலையா? என்ன கல்யாணி, என்னையா சந்தேகப்படுற? நிச்சயமா நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதை உங்க ஆத்துல ஒத்துப்பாளா? நீ எனக்கு இறைவன் கொடுத்த வரம். இதை மனுஷாலால மாற்ற முடியாது. இந்த சூரிய சந்திரன் சாட்சியா சொல்றேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த சிவமணி தான் உனக்கு கணவன், இந்த கல்யாணி தான் இந்த சிவமணிக்கு மனைவி. இதை யாராலும் மாற்ற முடியாது. போன வயத்திலே திரும்பி வந்துடுறேன். கதவு சாத்திட்டு பத்திரமா இருக்கு. சரி கல்யாணி, போயிட்டு வந்துடுறேன்.